வேதத்துல வாசிச்சீங்கன்னா, கர்த்தர் நல்லவர், அவரை துதியுங்கள், அவர் கோபம் என்றும் உள்ளது அப்படின்னு தாவீது சொல்ல, அவர் கிருபை என்றும் உள்ளது. அவருடைய கோபம் ஒரு நிமிஷமா, அவருடைய கோபம் ஒரு நிமிஷமா, ஆனால் அவருடைய கிருபையோ தலைமுறை தலைமுறைக்கும், தலைமுறை தலைமுறைக்கும். அதனாலதான் சொல்றேன், கர்த்தர் நல்லவர். இல்லையா? அவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. இந்த மாசத்துல, இந்த 11வது மாசத்துல நம்ம உட்பிரவேசித்திருக்கிறோம். இந்த மாசத்துல கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வாக்கு தத்துவம், ஒரு வாக்கு தத்துவத்தை எடுத்து நாம் என்ன பண்ண போறோம்னா, அதை நம்ம கிளைம் பண்ண போறோம். சங்கீதம் 85வது சங்கீதத்துல 12வது வார்த்தையை நம்ம படிக்கும்போது அதை நம்ம வாக்கு தத்தமா எடுத்து என்ன பண்ண போறோம்னா தியானிக்க போறோம். ஏனென்றால் தேவனுடைய வாக்கு தத்தங்கள் எல்லாம் கிறிஸ்துவுக்குள் ஆம் என்றும் அவருக்குள் ஆமேன் என்றும் இருக்கிறதாக கொரிந்தியருக்கு எழுதும் போது பவுல் சொல்லுகிறார். 2 கொரிந்தியர் 1:20 தேவனுடைய வாக்கு தத்தங்கள் எல்லாம், தேவனுடைய வார்த்தைய, தேவனுடைய வாக்கு தத்தத்தை எடுத்து நீங்க அவருடைய சமூகத்துல போய் நின்று, ஆண்டவரே இந்த வாக்கு தத்துவம் எனக்கா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஆமா உனக்குத்தான், ஆம் என்றும் ஆமேன் என்றும் அவர் கையெழுத்து போட்டுருவார். ஒரு வாக்கு தத்தம் இல்ல, வேதத்துல இருக்கிற அத்தனை வாக்கு தத்தங்கள் நமக்குரியது. வேதத்துல இருக்கிற அத்தனை வாக்கு தத்தங்களையும் நாம சொந்தமாக்கி கொள்ள வேண்டும் என்பதற்காகவே இயேசு சிலுவைக்கு போனார். நாம சொல்றோம் இல்லையா, நம்ம பிள்ளைகளை பார்த்து, நான் கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, என் பிள்ளை கஷ்டப்படக்கூடாது. இயேசுவும் அப்படித்தான், நான் சிலுவையில ரத்த சிந்தனா பரவாயில்ல, நான் சிலுவையில கஷ்டப்பட்டா பரவாயில்ல, நான் சிலுவையில உயிரை விட்டா பரவாயில்ல, என் பிள்ளை நல்லா இருக்கணும். இல்லையா? பொல்லாதவனா இருக்கிற நாமே நம்முடைய பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது அவர் எப்படிப்பட்டவரா? நல்ல பிதா. சொல்லுங்க. ஆமா, நம்மளுக்கு அவருக்கு ஒரு பேர் இருக்குது, நற்பிதா. மீனை கேட்டால் பாம்பை அருள்வார் உண்டோ, கல் தின்ன கொடுக்கும் பெற்றோர் உண்டோ. பொல்லாதவர்களா இருக்கிற நாமளே மீனை கேட்டுச்சுன்னா பாம்பு கொடுப்போமா? முட்டையை கேட்டா கல்ல கொடுப்போமா? நாமளே நம்மளுக்கு ஒரு பேர் கொடுத்துருக்காரு. பொல்லாதவர்களா இருக்கிற நீங்களே அப்படி இருக்கும்போது நான் நல்ல பிதா என்று கர்த்தர் சொல்லுகிறார். இல்லையா? அதனாலதான் ரோமர் 8:32 பவுல் சொல்றாரு பாருங்க, சொந்த குமாரன் என்றும் பாராமல் அவரையே நமக்கு கொடுத்தார், அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் அருளாதிருப்பது எப்படி?